வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் டென்மார்க் நார்வே ஸ்கையோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய் என்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பாக்கரத்தே அம்மா அவர்களையும் பின்புலத்தில் உதவி செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். நல்லதொரு ஆழமான துரியாதீத தவத்தை இனிமையாக நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கை சிக்கல் தீர. அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த மானசீகமாக வணங்கிக் கொள்கிறோம். சிந்தனையை, ஆராய்ச்சியை நாம் உயர்வாக மதிக்க வேண்டிய காலம் இது என்பார் அருட்தந்தை. ஒவ்வொருவரும் பல வாழ்க்கை சிக்கல்ல நாம மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த சிக்கல் எப்படி வந்தது, எப்படி போக்கிக் கொள்ளலாம் என்று சிந்தித்து முடிவு காணும் பழக்கம் பொதுவாக இல்லை. அதனால சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டு அதிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதுனால அது நாளுக்கு நாள் பெருகி கொண்டு இருக்கிறதே தவிர குறையறது இல்லை. நாம பல விஷயங்களை படிக்கிறோம், கேட்கிறோம், அவற்றை எல்லாம் சிந்தித்து பயன்படுத்தி கொள்ளல அப்படின்னு சொன்னா அதனால எந்த பயனும் கிடையாது. தீர்வுகள் இல்லாத பிரச்சனை இல்லை. நம்ம மனதை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், தயார் செய்து கொள்ளணும். உலகம் மாறாது. பற்றுகள் பாசங்களில் சிக்காத மனநிலைய நாம அமைத்துக் கொள்ளணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஏதாவது வந்ததுன்னா சிறிது சிந்தித்தா எது வரணுமோ அதுதாங்க வந்துச்சு. அதாவது அதே சமயம் இறைமை ஒரு வாசலை திறந்து வச்சுட்டு தான் இன்னொரு வாசலை மூடும். திறந்து வைத்திருக்கும் வாசல நாம கண்டுபிடிக்கணும். நம்மை ஒரு கட்டுக்குள்ள, எல்லைக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே வர முடியாம இருப்பதும் ஒரு காரணம் நமது சிக்கலுக்கு. ஒரு 4 குடிகாரர்கள் இருந்தாங்க. அவங்க நல்லா குடித்துட்டு போதையில இரவு நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆற்றங்கரைக்கு வராங்க. அவங்க மறுகரைக்கு போனோம். அங்க பரிசல் ஓட்டுபவர் எல்லாம் இல்ல. பரிசல் மட்டும் இருக்கு, துடுப்பு இருக்கு. உடனே 4 பேரும் சேர்ந்து பரிசல் ஓட்டுபவரை காணோம், அடுத்த கரைக்கு தான் போகணும், நாம என்ன செய்யலாம்னு பேசிக்கிட்டாங்க. மழை பெய்து கொண்டிருக்கு, நிற்க கூட இடம் இல்ல. கரை பாத்தீங்கன்னா அருகில இருக்கு. நாம போயிடலாம் அப்படின்னு சொல்லி 4 குடிகாரர்களும் அந்த தோணியில ஏறி அமர்ந்துகிட்டு துடுப்ப போடுறாங்க. விடிய விடிய போடுறாங்க. கரை வந்த பாடா தெரியல. நல்ல சூரியன் போதையும் தெளிந்து பாக்குறாங்க. அவங்க எந்த இடத்துல துடுப்பு போற ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே படகு நிக்குது. அதாவது அந்த ஒரு அந்த துடுப்பு பாத்தீங்கன்னா அவங்க அங்கேயேதான் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த படகு கயிறால ஒரு மரத்துல கட்டப்பட்டு இருக்கு. அந்த கயிறு எவ்வளவு தூரம் வருதோ ஒரு சின்ன ரவுண்டு போட்டுட்டு பழையபடி அவங்க இடத்துக்கிட்டே வரவும் அவங்க ஓடிக்கொண்டு இருக்கிறதா படகு நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப அதை பிரித்து எடுத்தால் தானே படகு போகும். இந்த கயிறை அவிழ்த்தாதான் மறுகரைக்கு போக முடியும் இல்லையா? இதை புரிந்து கொள்ளும் அறிவில்ல குடிகால குடிகாலர்களுக்கு இல்லையா? அதே போல பந்து பற்று பாசம்னு முழுகிக்கிட்டு இருக்கிற வரையில இப்படிதான் இருக்கும். அன்பு வைக்கலாம், கண்மூடித்தனமான பாசம் எல்லாம் தேவையில்லை. மகரிஷி அழகா சொல்லுவாங்க, நீங்க விட வேண்டியதை விட்டுட்டா பெற வேண்டியது அனைத்தும் அங்கேயே இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த உடல்ல உயிர் சிக்கி கொண்டதுதான் முதல் சிக்கல். உடல்ல உயிர் சிக்கி கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் உடலும் உயிரும் நகமும் சதையும் போல பிணைந்து ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதன் நோக்கம்
கர்ம வினைய தூய்மை செய்து கொள்வதற்காக தான். உடல் உயிர் சேர்ந்த சிக்கல் ஓர் அறிவு தாவரத்திலேயே நடந்துவிட்டது. 5 புலன்களாக தன்மாற்றம் பெற்று மனிதனிடத்தில் வந்த பிறகு அவன் மீண்டும் மீண்டும் புலன் பயன்பட்டு தவறான செயல்ல செஞ்சு அந்த சிக்கலை எல்லாம் கூட்டிக் கொள்றான். பழக்கத்தின் வழியே போறதுனால சிக்கல் பாத்தீங்கன்னா பெருகுது. அதிலிருந்து விளக்கத்தின் வழியே வாழ மகான்கள் தாங்க உணர்ந்ததை எல்லாம் உபதேசங்களா நமக்கு கொடுத்திருக்காங்க. அழுகுனி சித்தர் அப்படின்றவரு ஒரு பாடல்ல சொல்வாங்க, காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பார் அன்றோ. நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனே. அதாவது இத 3 வகையா பார்க்கலாமா. ஊன் கண்ணாடி, அதாவது பொதுவான பார்வையில. அப்புறம் மன கண்ணாடி, அதுல ஒரு அர்த்தம் வருமா. கடைசியா மௌன கண்ணாடிகளை பார்த்தா மிக உயர்வான ஒரு பொருளும் வருமா. என்னன்னு பார்க்கலாமா. அதாவது காட்டானை, காட்டு யானை மேல ஏறி அமர்ந்துகிட்டு கடை தெருவே போற போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா இவ்வளவு பெருமையா உட்கார்ந்து போறாரேன்னு பாப்பாங்களாம். எப் அதாவது நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா, கோபம் வரும், மதம் பிடித்தா அந்த யானை என்ன பண்ணிடும், எப்ப வேணா கீழே பிடிச்சு இவரை தள்ளி மிதிச்சு விடும் அப்படின்னு வந்து ஒரு சிரிக்கவும் செய்வாங்களாம் ஒரு சாரார். ஆனாலும் கூட அவர் எல்லாரும் பார்க்கும்படி ஒரு ஆணவத்தோடு கர்வத்தோடு கடை தெருவுக்கு போனா எப்படி ஒரு வீர செயலா இருக்கும் அப்படின்றத மாதிரி அந்த கவி இருக்கிற மாதிரி இருக்குமா. அப்புறம் அடுத்ததா மனக்கண்ணால் அதை பார்த்தா மனமே ஒரு காட்டு யானை மாதிரி அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுல ஏறி கொண்டு கடை தெருவுக்கு போகும்போது அங்கு உள்ள பொருள் அனைத்தும் என்ன வாங்கி அனுபவி என்று மனத ஆசைக்கு உட்படுத்தி நகை புரிய பார்க்குமா. ஆனா என் மனதை அதன் மேல் அமர்ந்து கொண்டு என் ஆசைகளை எல்லாம் கடந்து நான் செல்ல முடியுமா அப்படின்றதாக அமைஞ்சிருக்கான். அடுத்தது இந்த மௌன கண்ணாடியால இந்த பார்த்தா எப்படி தெரியுமா, அருட்தந்தை ரொம்ப அழகா விளக்குவாங்க. காட்டானை என்றால் தன் இருப்பை காட்டாதவன். அவங்க இந்த பாடலை அடிக்கடி மகிழ்ச்சியும் கோட் பண்ணி சொல்லுவாங்க. மௌன உருவெளி அப்படின்னு தாயுமானார் சொல்லியிருக்காங்க இத. அதாவது சுத்த வெளி அப்படின்னு அருட்தந்தை சொன்ன அந்த ஒரு இது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, காட்டான் மனம் உயிரிலே நிலைத்து அறிவாகி மேலேறி கடை தெருவே போகையிலே கடை விரித்தேன் கொள்வாரில்லை, கட்டிவிட்டேன் என்று சொன்ன அந்த கடைநிலை, கடைசி நிலையை கடை தெருவே அப்படின்னு சொல்லிட்டு அருட்தந்தை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அப்படி நம் மனம் உயர செல்கின்ற போது நமது பழக்க பதிவுகள் எத்தனை வகையான உணவை ரசிச்சு உண்டு இருக்கோ, வகை வகையா உடைய அணிஞ்சிருக்கோ, வீடு மக்கள் பொருள் புகழ் செல்வாக்கு அனைத்துள் நமக்குள்ள இருந்து நகை புரியுமா. என்னை விட்டுட்டு மேலேறி போயிடுவியா அப்படி என்ற ஒரு கேள்வியோடு அப்படி மறித்து நம்மை நகை புரிய பார்த்தாலும் இதோ இவ்வளவு பேர், எத்தனை பேர் 32 பேர் இங்க ஜூம்ல இருக்கோம்ல. அப்போ நகை புரிய பார்த்தாலும் நாம என்ன பண்ணணும், தவம் தற்சோதனைக்கு நேரம் ஒதுக்குவத ஒரு பழக்கமாகவே இங்க நார்வே ஜூம்ல ஆயிட்டது பாத்தீங்களா. அந்த வைராக்கியத்தோடு அதை பிடித்து கொண்டு மௌன கண்ணாடியில காட்டானை கண்குளிர பார்க்க மாட்டேனா, அதாவது இந்த இறைநிலையை பார்க்க மாட்டோமா அப்படின்னு தவிப்பதாக அழுகுனி சித்தர் வந்து இத அழகா உணர்த்துவாங்க. பாத்தீங்கன்னா அதாவது என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வைத்தேன், போற்றி வைத்தேன், என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாக பாடுகின்றேன், உன்னுள்ளும் இந்த உண்மை உணர்ந்து கடை தெருவதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகிறேன் அப்படின்றதாக இது அமைஞ்சிருக்கும். அதாவது அதாவது கடை தேறி காட்டானை கண்டுவிடலாம் என்று உணர்த்துறாங்க இல்லையா.
நம் வினை பதிவும் அந்த மௌன கண்ணாடியை, அதாவது காண முடியாதவாறு மறைத்து விடுகிறது. நாம முகம் பார்க்கும் கண்ணாடிய பார்த்தோம்னு சொன்னா, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு பாதரசம் பூச்சி இருக்கும். அது போல நம் பதிவுகள் பதிஞ்சு இருக்கு. எப்போது போய் பார்த்தாலும் தான் என்பதை மட்டும் முனைந்து காட்டிக் கொண்டிருக்கு. அதை தாண்டி பார்க்கவோ சிந்திக்கவோ வாய்ப்பில்லாம போது என்னையே நான் ரசிக்க துவங்கி விடுகின்றேன். அவனை மறந்துடுறேன். அவனை மறந்தா, அதாவது நான் அங்க உண்டு இல்லையா, மறந்த அறிவு 6 குணங்களாக மாறுது. அவனை அறிந்தால் நான் இல்லை, அந்த ஈகோ இல்லதானே. அறிவு அவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அருட்தந்தை. கண்ணாடியில உள்ள ரசப்பூச்சு எந்த ரசவாதத்தால் நீக்குவது என்று தெரியவில்லை. அந்த கண்ணாடியில் நான் பெருசா தெரியிறேன், அழகா தெரியிறேன். என் அருகில் எல்லாருமே சிறியதாக இருக்காங்க. அப்போ அது அங்க ஒரு தன்முனைப்பை நம்ம பார்க்க முடிஞ்சுக்கலாம். சிந்திப்பவர்கள் நம்ம அதை கண்டு கொள்ளலாம். அனைத்தையும் சிறியதாக பார்த்து பழகி இருக்கிறோம். எனக்கு பிடித்தவை, பிடிக்காதவை என்று பெரிய பட்டியலே இருக்கு. பிடித்த நிறம், உணவு, உடைகள், பொருள்கள், இது சினிமா, கொள்கை, கல்வி, பேச்சாளர், தொழில், மொழி, தேசம்னு ஏராளமான பட்டியல் இருக்கு. இது போன்று பிடிக்காத உணவு, பிடிக்காத நிறம், உடை என்ற பெரிய பட்டியல் இருக்கு. இத வச்சுக்கிட்டு இந்த கண்ணாடியில பாக்குற அனைத்தையும், அனைவரையும் விருப்பு வெறுப்போடு ஒப்பிடுகின்றேன். என் விருப்பத்தோடு இணைந்து இருந்தால் பொருத்தமான ஒரு உணர்வு, என் விருப்பம் போல இல்லை என்கிற போது பொருந்தாத உணர்வு துன்பமா தோணுது. எனக்கு பிடித்ததை பிடித்தால் அவரை எனக்கு பிடித்து இருக்கு. எனக்கு பிடிக்காததை மற்றவர் பிடித்ததாக சொன்னால் எனக்கு பிடிக்கவில்லை. இது மனிதர்களிடம் மட்டும் இல்லாமல் அனைத்திலும் தானே தொடர்கிறது. அப்பொழுது சிக்கல் வராம என்ன செய்யும்? அதாவது சிந்தனையாளர்கள் கூட சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பாக்குற போது ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகள் இருக்கலாம். கடிவாளம் போட்டது போல ஒன்றில எல்லை கட்டி கொள்ளாம 360 டிகிரி, இந்த 360ன்றது இங்க ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? எல்லா தீர்வுகளும் ஒவ்வொன்றாக அலசி ஆராயணும். அதில் ஒன்று நமக்கு பொருந்தி இருக்கும். அதை நடைமுறைப்படுத்துங்க. அதாவது உங்களுக்கு பல கேள்விகளை கேட்கும் பொழுது அதற்கு பதிலா தீர்வுகள் வர தொடங்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, தனியாக கார் புக் செய்து இரவுல ஒரு எதுன்னு சொல்ல வரல, நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா, ஊபர் நிறைய இருக்கு. 1 மணி நேரம் பயணம் செய்து வர வேண்டிய சூழ்நிலை. தனித்த சாலையில் ரோடு பிரிந்து இருட்டுல உள்ள போகுது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு வரோம். ஒரு 1.5 hour போகணும். பயமா இருக்கு. நகைகள்லாம் போட்டு இருக்கோம். யாரையும் நம்ப முடியல தானே. என்ன செய்வது என்று முன்ஜாக்கிரதையாக யோசிக்கிறீங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய யோசிச்சோம்னா நிறைய மனதுல இருந்து வரும். நம்ம கிட்ட உள்ள அந்த ஆப்ல அந்த லொகேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே நமக்கு நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். போன் போட்டு நாம ஷேர் செஞ்சிருக்கோம் அப்படின்றத அப்படியே ஒரு டிரைவருக்கு தெரியும் போதே நம்ம சத்தமா சொல்லலாம். ஒரு டவுட் இருந்தா 99% எல்லாரும் நல்லவர்கள். 1% நம்ம அந்த சான்ஸ் எடுக்க கூடாது. என்ன பண்ணலாம்? அடுத்து எதுனா போலீஸ் ஆபீசர் உங்களுக்கு சொந்த மாதிரி காட்டிக்கலாம். அதாவது நீங்க என்ன சொல்லலாம், ஆல்டர்னேட் ரூட் இருக்கான்னு செக் பண்ணி, தனியா இந்த ரூட்ல போகாம இந்த ரூட்ல போங்க, நான் கூட ஆனாலும் கொடுத்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தைரியமா இருக்கணும். சேஃப்டி ஸ்ப்ரே கூட வச்சுக்கலாம். தனியா போகணும் அப்படின்னா தப்பு இல்லை. அதாவது அருட்தந்தைகளுடைய கையை பற்றி கொண்டு கிளம்பும் போதே என்ன பண்ணிக்கலாம்? அருக்காப்பு போட்டுக்கொண்டு நாம போலாம், வாழ்த்தலாம். அப்படின்னு சொல்யூஷன்ஸ் விதவிதமா வரும். அதாவது இதே மாதிரிதான் பெரிய சிக்கலுக்கும் இதையே பின்பற்றணும். எத்தனை வழிமுறைகள் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு 10 இருந்தா அந்த 10ஐயும் எழுதணும். அருட்தந்தை இததான் திட்டமிடல், விழிப்புணர்வு, அகத்தாய்வு என்று 3 அடுக்கு பயிற்சிகளாக நமக்கு கொடுத்திருக்காங்க. தியானம் இதற்கு உறுதுணையாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும் பொழுதுதான் தீர்வுகள் பள்ளத்தை நோக்கும் ஓடும் நீர் போல நமக்கு வர தொடங்கும். ஒரு பிரச்சனை எந்த வகையில முக்கியத்துவம் வாய்ந்தது,
இழுத்து தீர்க்கணுமா, தள்ளி போடணுமா, அலட்சியப்படுத்தணுமா, உடனடியா தீர்க்கணுமான்னு பட்டியலிட்டுக்கணும். சிக்கலை கவலையாக்கிக் கொள்ள கூடாது. சில சமயம் அது ஒரு பிரச்சனையே இல்ல. அத தீர்க்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது, இவ்வளவு பெரியதை எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு எடுத்துக்காம, அத பார்ட் பை பார்ட்டா சின்ன சின்னதா பிரித்து கையாளணும். சின்னவற்றை சரி செய்து விட்டால் பெரிய முடிச்சு தன்னால அவிழ்ந்து விடும். அதாவது இது செய்யவே மாட்டேன்னு கோப்புகளை சேர்த்து வைக்காம, ஒரு கஷ்டமான கோப்பை இன்னைக்கு காலையில முதல்ல வந்தோன்னே அதை எடுத்துருவேன், அந்த ஃபைல் எடுத்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதுல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நாம சார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா, காய்கறி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு சமைக்கிற மாதிரி தாங்க. நம்ம செஞ்சுக்கிட்டா பெரிய விஷயத்த நம்ம அழகா சரி செய்ய முடியும். இப்ப பாருங்க, நிறைய இடத்துல திருமணம் ஆக மாட்டேங்குது, டைவர்ஸ நோக்கி போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதனால மன உளைச்சல் நிறைய வருது. அப்படின்னா மனதை நல்ல ஆக்கமான விஷயங்கள்ல செலுத்தி உடைந்து போகாம இருக்கணும். தவறான பாதையில செல்லக்கூடாது. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு மாறும், நடப்பது நன்மைக்கே என்கிற அழுத்தமான சிந்தனை வேணும். ஆற விட்டு அடுத்து என்ன செய்யணும்ன்ற சிந்தனை, என் வாழ்க்கை இதோட முடிந்து விடல அப்படின்ற ஆயத்தப்படுத்திக் கொண்டு நமது வாழ்க்கையை திட்டமிடுதல் தான் சரியான வழி. வாழ வேண்டிய வயது என்பதை மறவாது அதற்கான முயற்சிய முழு மனதோட ஈடுபடணும். இந்த ப்ராப்ளம் காலத்தினால சால்வ் ஆயிடும். பிரபஞ்சமே இதற்கு துணை புரியும். குருபரா நமக்கு துணையா இருப்பாரு. முக்கியமா கண் கலங்க கூடாது, திடமா இருக்கணும். பி ஸ்ட்ராங். ரெஃப்ரெஷ் மைண்ட் வில் பிரிங் லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, நாம ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே அது ஸ்மூத்தா டக்கு டக்குன்னு நடக்கும். தடைகள் இல்ல அப்படின்னு சொன்னா நாம செய்வது இயற்கை நியதியும் ஒத்திசைவாக இருப்பதாக அர்த்தம். அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த உயிர் இந்த செயலை நோக்கி போகுது, இதனால் எந்த பாதிப்பும் இல்லைன்னா இறைமை இதற்கு தடை செய்யாம விட்டுடும். நம்மை காப்பாற்ற இரையாற்றல் செய்யக்கூடிய உபாயம். நம்மை சரி செய்யாமல் இந்த பக்கம் போகாதே அப்படின்னு அர்த்தம். தடை வந்தா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதற்கான நிவர்த்திக்கான யுக்திய நம்ம கையாளணும். அந்த தடை தானாக விலகும். தவறு செய்யாமல் தடைகள் வருவதில்லை. நான் இங்க சொல்றது நம்ம செய்யற தவறுகள் மட்டும் இல்லைங்க, அதை கூட நாம கர்மா எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்படிதான் தவறுகள் இதனால வருது அப்படின்னா அதையும் கூட உணர்ந்து கொள்ளணும். அங்க நமக்கான பாடத்தை எடுத்துக்கொள்ளணும். சிக்கல் தானாக விலகும். அருட்தந்தை திறக்க முடியாத பூட்டுகள் இல்லை, சரியான சாவியை கண்டுபிடிக்காதவர் உண்டுன்னு நச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பாடல்ல, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போது அளிக்கும் சரிவிளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாங்க. அப்பாவும் அம்மாவும் மருத்துவர்கள். பையனுக்கு +2 ரிசல்ட் வரும்பொழுதே அவனுக்கு மார்க் மிகவும் கம்மியா இருக்கு. இவங்க லட்சியமே பையனை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும் தான். இவருடைய நண்பர் திடீர்னு ஒரு நாள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர் வருவாரு. அவரு எல்லாம் பார்த்துட்டு, நீ இதுல சேர்ந்துக்கோ, ஒரு புதுசா ஒரு லைனா இருந்தா கூட நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊக்கம் கொடுத்து விட்டு இவங்களுடைய திட்டத்தையே மாற்றி விடுவார். பையனும் சரின்னு உடனே ஒப்புக்கொள்வான். அதாவது இயற்கை இவர்கள் மகனுக்கு வேறு ஒரு பாதையை அல்லவா தீர்மானித்து வைத்திருக்கிறது. அப்படிதான் நடக்கும். அவன் மிக பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா வருவான். அதாவது நமது எல்லை கட்டிய மனநிலையில இதுதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும், இதுதான் சரின்னு ஒரு முடிவை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கும் நடைமுறைக்கும் வேறுபாடு காணும் போது மனநிறைவு அளிக்காது, நீதியுணர்வு வராது. இங்கு கற்பனையான எதிர்பார்ப்பை தளர்த்தி கொள்ளணும். நடப்பது நன்மைக்கே என்ற நம்பிக்கை வேணும். மனதை நுண்ணிய அமைதி அலையில் பழகி கொண்டோமே ஆனா மற்றவர்களுடைய எண்ண அலைகள் தீமை விளைவிப்பதாக இருந்தாலும், உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவையாக இருந்தாலும்
அது நம்மை பாதிக்காது. தேவையற்ற அலைக்கிழிப்பும் பாதிப்பும் இல்லாமல் சிக்கல்களிலிருந்து விலகி எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலைக்கு ஏற்ப என்ன தேவையோ அது மட்டுமே கிடைக்கும். நாம செய்ய வேண்டியவற்றை மட்டுமே நினைப்போம். என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் என்ற அளவுல மனதின் திறமை வெளிப்படும். இந்த நிலைமை அதிகரிக்க அதிகரிக்க நாம எங்க இருந்தாலும் நமது எண்ணத்திற்கு மற்றவர்கள் கட்டுப்பட்டு நமது மதிப்பை உணர்ந்து புரிந்து கொண்டு செயலாற்றத்தக்க வகையில் பிறருக்கு எண்ணம் தோன்றும். அவை நமக்கு வெற்றி அளிப்பதாக இருக்கும். அப்படி இல்லாம எங்காவது வெற்றி இல்லைன்னு தடை வந்தா அந்த தடையினால நமக்கு கெடுதல் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மை திருப்பி விடுவதற்காக அலை நீளத்துல தேவையில்லாதவற்றை தள்ளி விடுகிறது. இதனால் சிக்கல் வந்தது, இந்த வேலை நடக்கலன்னு எண்ணி அமைதி அடைந்தோம்னா காலத்தினால எந்த சூழ்நிலையில அந்த வேலை நடக்கணுமோ அது தானாக நடந்துவிடும். இறைநிலையின் முற்றறிவு, டோட்டல் கான்சியஸ்னஸ் எங்கும் நிரம்பி இருக்கு. அதனால மனசுழல், அதாவது அலைநீளம் குறைவுபட்டவர்களது எண்ணத்திற்குரிய காலமும் வேகமும் வரும் பொழுது நல்லா பாத்துக்கோங்க. அதாவது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஃபைன் டியூன்டா கம்மியா இருக்கும் போது தானாகவே அந்த நிலையிலேயே நாம இருக்கோமே. ஆனா அது என்ன ஆகும்னா காலத்தினால அந்த வேகமும் வரும் பொழுது அது தானாகவே மலர்ந்து என்ன நடக்கணுமோ அது நடந்து விடும், செயலாக மலர்ந்து விடும். அருட்தந்தை இதைதான் எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடல்னு சொல்லுவாங்க. இதற்கு அகத்தவம் பெரும் உதவியாக இருக்கும். அகதவத்துல ஈடுபடும் பொழுது புலன் மயக்கம் செயல்களில் ஈடுபடாமல் தடுக்குது. பிறரை பார்த்து நாம் அப்படி இல்லையே என்பது அறிவின் குறைபாடு. இது தேவையில்லை. உண்மையான குறைபாடு செல்வ வளம், உடல் நலம், குடும்பத்தில் நட்பு, வெளியில நட்பு. இது இது கெடாம நடந்து கொள்ளணும் என்றால் நாம் எப்படி நடந்து கொள்வது? சிந்தனை செய்தால் விடை வரும். அந்த விடையை செயல்படுத்தி பார்க்கணும். அருட்தந்தை இரண்டொழுக்க பண்பாட்டை கொடுத்திருக்காங்க. நேசமலர் அம்மா தவத்துல அழகா சொன்னாங்களே, நான் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். இதை இந்த க்ஷணத்தில் இருந்து நாம பழக்கத்திற்கு கொண்டு வந்துடணும். நமது குடும்பம் தான் இதை பழகக்கூடிய பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க. நமது குருபிரான் 4 பேர் இருப்போம், 5 பேர் இருப்போம். ஒவ்வொருவராக மனதில் நினைத்து இவர்கள் எவ்வளவு அருமையான உயர்வான நட்பு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லதையே அவர்கள் செய்த நல்லதாலேயே நம்ம நினைத்து நிரப்பிக் கொள்ளும் பொழுது மனதிற்குள் துன்பம் எந்த காரணத்துக்காகவும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கொள்ளணும். அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாம் இந்த எண்ணம் வரணும். அப்பதான் தவத்தின் முடிவில் வாழ்த்துக்களை கொடுத்திருக்காங்க நமது மகான் இல்லையா? எப்போது அவர்களை நினைத்தாலும் அந்த நல்ல, அதாவது அந்த முடிச்சு போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த எண்ணமே மேலோங்கணும், தனியா வராது. நான் துன்பம் செய்ய மாட்டேன்னு நம்ம அதை கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு சுத்தி வச்சிருப்போம். அதோட தான் அந்த எண்ணம் ஒரு பேக்கா வரும். அப்போ எனது கணவன் அல்லது மனைவி அவர்களோடு எந்த துன்பமும் அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கணவனாகட்டும் மனைவியாகட்டும், குழந்தைகள், அம்மா அப்பா, மாமனார் மாமியார் என்று, நண்பர்கள் என்று நெருக்கமானவர்களை நினைத்து உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு பழகணும். இது நஷ்டமா? நஷ்டமும் இல்ல, கஷ்டமும் இல்ல, இஷ்டமா செய்யலாம். முதல்ல ஒரு வாரம் இருந்து பாருங்க, அவர்கள் தெய்வமாக உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்க எண்ணம் பிரதிபலிச்சு அதற்கான நல்ல ஒரு விளைவை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்துரும். அந்த அளவுக்கு மனமாற்றமும் மதிப்பும் ஏற்படும். அதை விட என்ன வேணும்? இந்த பழக்கம் தான் எங்கு சென்றாலும் வரும். மேல் மனதில் என்ன நினைச்சாலும் செயலாகாதுங்க. காலையில எழுந்துக்கிறேன் நம்ம மேல் மனத்துல நினைச்சு வச்சிருப்போம். ஆனா என்ன பண்ணும், ஒரு கை போய் அந்த ஸ்னூஸ் பட்டனை ஆஃப் பண்ணும். ஏன் அப்படின்னு சொன்னா எழுந்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா போட்டதெல்லாம் மேல் மனதுல இருக்கு. அது எங்க போகணும்? நடு மனதிற்கு போகணும்.
பழக்கமாக மாறணும். கண்ணை மூடிக்கிட்டு சைக்கிள் ஓட்ட முடியும், காய்கறி கட் பண்ண முடியும், டைப்பிங் பண்ண முடியும். அதே மாதிரி நடுமனது என்ன பண்ணும்? அது இந்த எண்ணம் நடுமனத்துக்குள்ள தள்ளணும். விதைய நடுமனதுல போட்டா அந்த வேலையை நடத்தி விடும். நல்லதை பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி நடுமனதில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். தவத்தின் முடிவில் நுணுக்கமான அலை சுழலில் சொல்ல சொல்ல அடிமனதுல பதிந்துடும். பழக்கம் இயல்பாக பண்பாடாக மாறிவிடும். அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் வெரி சிம்பிள் டு பிராக்டிஸ். இவ்வளவு பேர் இன்று இணையத்தில் இணைந்து உள்ளோம். நாம் இதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு யார் யார் மேல் வெறுப்பு இருந்தாலும் துடைத்து எறிந்து விடுவோம். சந்தர்ப்பம் வரும் பொழுது, அருட்தந்தையின் நினைவு வரும் பொழுது அந்த எண்ணத்தை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மானசீகமாக குருபிரான் நமக்கு அவரை நினைச்ச மாத்திரத்திலேயே உதவியா வந்து நின்னுடுவாங்கங்க. அப்படியே நம்ம உயிர்ல கலந்து விட தயாரா இருப்பாங்க. நாம இதையெல்லாம் பின்பற்றி பயனடைந்து நம் குழந்தைகள், பிறக்க போகும் குழந்தைகள் அறிவிலே திருவுடைய குழந்தைகளாக திளைப்பாங்க. குடும்பமே அன்பு மயமாக இருக்கும். உலகமே அன்பு மயமாக மாறி போர் இல்லாத நல்லுலகம் உடைய விதை இங்குதான் போடப்படுகிறது. அப்ப அந்த இந்த உலகமே தலை கட்டும் என்று வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அருட்தந்தைக்கும் இறைமைக்கும் ஸ்கை யோகா டென்மார்க் இணையவழி குடும்பத்தினருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பின்புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். மிக்க நன்றி. வாழ்க வளம். வாழ்க